ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம நம்மளுடைய ஆதார் கார்டோடைய பிடிஎஃப் ஃபார்மேட் ஃபைலை எப்படி ஆதாரோட அபிஷியல் வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்றது அப்படின்னா இந்த வீடியோ நம்ம டீடைலா பார்க்க போறோம். நிறைய பேருக்கு இன்னைக்கும் இது எப்படி பண்றதுன்னு தெரியாம இருக்கு. அதனாலதான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணி போட்டிருக்கேன். இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் ஃபுல்லா பாருங்க. அப்பதான் நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் தெளிவா புரியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்குள்ள இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க உங்களுடைய மொபைல் அல்லது பிசில இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வெப் பிரவுசர் ஓபன் பண்ணிக்கோங்க. நான் பாத்தீங்கன்னா என்னுடைய பிசில இருக்கக்கூடிய கூகுள் குரோம் வெப் பிரவுசர் ஓபன் பண்ணிக்கிறேன். ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் மேல சர்ச் பண்றதுக்கான பிளேஸ் இருக்கும், பாத்தீங்கன்னா தெரியும். இங்க நான் இப்ப சொல்லக்கூடிய அந்த வெப்சைட்டோட URL டைப் பண்ணுங்க. uidai.gov.in அப்படின்றத கரெக்டா டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல உங்களோட லாங்குவேஜ் எது வேணுமோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். தமிழ் கூட இருக்கு, வேணும்னா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நான் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் அப்படின்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஆதார் கார்டோட அபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதுல கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. கெட் ஆதார் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்கும், பாத்தீங்கன்னா தெரியும். இதுல டவுன்லோட் ஆதார் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்ல நமக்கு 4 விதமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4ல எது வேணுமோ நீங்க அதை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ஆதார் நம்பர் இருந்தா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. என்ரோல்மெண்ட் ஐடி நம்பர் இருந்ததுன்னா ரெண்டாவது ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. விர்ச்சுவல் ஐடி நம்பர் இருந்ததுன்னா இந்த மூணாவது ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. எஸ்ஐடி நம்பர் இருந்ததுன்னா இந்த லாஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நான் பாத்தீங்கன்னா ஆதார் நம்பர் அப்படின்ற ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்றேன். என்டர் ஆதார் நம்பர் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய ஆதார் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. கீழே என்டர் கேப்சா அப்படின்ற இடத்துல இங்க ரைட் சைடுல கொடுத்துருக்கக்கூடிய கேப்சால என்ன இருக்கோ அதை கரெக்டா பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. நான் என்னோட டீடைல்ஸை ஃபில் பண்ணிக்கிறேன். இங்க டீடைல்ஸ் எல்லாத்தையும் கரெக்டா என்டர் பண்ணதுக்கு அப்புறம் கீழே சென்ட் ஓடிபி அப்படின்ற இந்த ஆப்ஷன் எனேபிள் ஆகி ஷோ ஆகும். இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்கும். உங்க ஆதார் கார்டோட நீங்க லிங்க் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா மொபைல் நம்பர், அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணிருப்பாங்க. அந்த ஓடிபியை நீங்க இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கணும். இங்க நான் எனக்கு ரிசீவ் ஆயிருக்கக்கூடிய ஓடிபி என்டர் பண்ணிக்கிட்டேன். மேல பாருங்க, டூ யூ வாண்ட் அ மேஸ்க்டு ஆதார் கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா, நாம இப்ப டவுன்லோட் பண்றோம் இல்லையா பிடிஎஃப் ஃபைல் ஆதார் கார்டு, அதுல நம்மளுடைய ஆதார் கார்டோட நம்பர் ஃபுல்லா தெரியும். இல்ல நமக்கு ஃபுல்லா நம்பர் தெரிய வேணாம், பாதி நம்பர் மட்டும் தெரியணும், பாதி நம்பர் எக்ஸ் மார்க் போட்டு காட்டணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இப்படி கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் ஃபுல்லா தெரியாது, பாதி நம்பர் மட்டும் தெரியும், பாதி நம்பர் எக்ஸ் போட்டு காட்டும். அந்த மாதிரி வேணும் அப்படின்னா கூட இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி இது நமக்கு தேவைப்படாது, எடுத்து விட்டுறலாம். கீழே வெரிஃபை அண்ட் டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க ஜஸ்ட் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணீங்களா போதும், அது ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆகிரும். உங்களுக்கு நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆயிருக்கும். அதுல மேல பாருங்க, யுவர் இஆதார் has been successfully downloaded அப்படின்னு வந்திருக்கும். கிரீன் கலர்ல டிக் போட்டிருக்கு, பாத்தீங்கன்னா தெரியும். டவுன்லோட்ல போய் பாத்தீங்கன்னா ஆதார் கார்டோட பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் ஆயிருக்கும். எனக்கு என்னோட இது டவுன்லோட் ஆயிருச்சு. இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணிருக்கக்கூடிய இந்த பிடிஎஃப் ஃபைல் இருக்கக்கூடிய ஆதார் கார்டை ஓபன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆதார் கார்டு ஓபன் ஆகுது. பாஸ்வேர்டு என்டர் பண்ண சொல்லுவாங்க. இங்க என்ன பாஸ்வேர்டு என்டர் பண்ணா இந்த ஃபைல் ஓபன் ஆகும் அப்படின்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் இங்க கொடுத்துருக்காங்க. ஆதார் கார்டுல உங்களுடைய பேர் இருக்குது இல்லையா, அந்த பேரோட ஃபர்ஸ்ட் 3 எழுத்து அல்லது 4 எழுத்த கேப் லெட்டர்ல டைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ஆதார் கார்டுல என்ன இருக்கோ அதுல பர்த் இயர் இருக்கும், அந்த இயரை நீங்க அதோட சேர்த்து என்டர் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு உங்க பேரு ரியா அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பேர்ல மொத்தமே பாத்தீங்கன்னா 3 எழுத்து தான் இருக்கு. இதுல நம்மளால ஃபர்ஸ்ட் 4 எழுத்த என்டர் பண்ண முடியாது. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல உங்க பேர்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 3 எழுத்தை மட்டும் கேபிட்டல் லெட்டர்ல நீங்க டைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே உங்க பிறந்த வருஷம் என்னவோ அதையும் ஃபுல்லா டைப் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கான பாஸ்வேர்டு. இப்போ உங்களுடைய பேரு அனீஷ் ஒய் குமார் அப்படின்னு இருக்குன்னு வச்சுப்போம். இதுல பாத்தீங்கன்னா நம்மளால ஃபர்ஸ்ட் 4 எழுத்தை நம்மளால தனியா டைப் பண்ண முடியும். எடுத்து ANIS அப்படிங்கிறத இதை நீங்க டைப் பண்ணிக்கணும். அடுத்து உங்களுடைய பிறந்த வருஷம் என்னவோ அதை நீங்க என்டர் பண்ணிக்கணும். இப்போ பாஸ்வேர்டு பாத்தீங்கன்னா ANIS 1989 அப்படிங்கறத பாஸ்வேர்டு. இந்த மாதிரி உங்க பேர்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 3 லெட்டர் அல்லது 4 லெட்டர் அதை கேப்சூல் டைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே உங்களுடைய பிறந்த வருஷம் என்னவோ அதை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணீங்கன்னா பாஸ்வேர்டு வந்துடும். நான் பாத்தீங்கன்னா என்னுடைய பேர்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 4 லெட்டர் ARAN டைப் பண்ணிக்கிறேன். பிறந்த வருஷத்தையும் டைப் பண்ணிக்கிறேன். சப்மிட் அப்படின்றது கொடுத்தீங்க அப்படின்னா ஆதார் ஓபன் ஆயிரும்.
அவ்வளவுதான், நாம சக்சஸ்ஃபுல்லா நமக்கு தேவையான ஆதார் கார்டோட பிடிஎஃப் ஃபைல அபிஷியல் வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணிட்டோம். இந்த வீடியோல நான் சொன்ன எல்லா விஷயமும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நாம அடுத்தடுத்த வீடியோல இப்ப நம்ம டவுன்லோட் பண்ண ஆதார் கார்டோட பிடிஎஃப் ஃபைல இருக்கக்கூடிய பாஸ்வேர்ட் ப்ரொடக்ஷன், அதாவது பாஸ்வேர்ட் போட்டாதான் உள்ள போக முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு லாக் செட் பண்ணிருக்காங்க இல்லையா, அதை எப்படி ரிமூவ் பண்ணிட்டு ஒரு நார்மல் பிடிஎஃப் ஃபைல மாத்துறது அப்படிங்கறதையும், பிடிஎஃப் ஃபார்மேட்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆதார் கார்டை எப்படி ஒரு இமேஜா மாத்துறது அப்படிங்கறதையும் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ கீழே பாத்தீங்கன்னா புதுசா ஹைப் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹைப் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோ சஜஷன்ல போய் சேரும். இது மூலியமா நம்ம சேனல் க்ரோ ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். முக்கியமா நம்ம சேனல்ல போடக்கூடிய கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். பாய் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.